மாலை வணக்கம் உறவுகளே. மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பழசாக இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியும், புதுசாக நிறைய பேர் வந்திருக்கீங்க கவிநிலவு குரூப்புக்கு. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். புதுசாக நிறைய பேர் வந்திருக்கீங்க, அவங்களுக்காக என்ன ஒரு சின்ன இன்ட்ரோ. நான் கவிநிலவு எஃப்எம் உடைய பொறுப்பாளர், யூடியூபுக்கும் கவிநிலவு யூடியூபுக்கும் பொறுப்பாளர். என் பேர் பார்வதி. நான் சென்னையிலேருந்து பேசுகிறவங்கள்ட்ட. நான் எல்ஐசி ஏஜெண்ட்டாக 18 வருஷமாகவும் இருக்கிறேன். நிறைய பேருக்கு தெரியும், புதுசாக இருக்கவங்களுக்கு இது சின்ன ஒரு இன்ட்ரோ. ரொம்ப சந்தோஷம், நீங்கள் நிறைய பேர் எங்கள் குரூப்புக்கு வந்ததில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு 2-3 நாளாகவே உங்கள்கிட்ட பேசணுன்னு தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கிறேன். என்னென்னா ஒன்றே எங்களுடைய எஃப்எம் 3000 ரீச் ஆனோன்னு நான் உங்களெல்லாம் மீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இருந்தேன். 3000 நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். இப்போது 3200 கிட்ட நாங்கள் வந்துட்டோம். இப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு எல்லா காரணமும் நீங்கள் தான், நேர்களான நீங்கள் தான் உண்மையாகவே நீங்கள் தான் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்குறீங்க. நிறைய பேர் எங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க, நல்லாயிருக்கு உங்களோட ப்ரோக்ராம், நல்லாயிருக்கு உங்களுடைய சாங்ஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லும்பொழுது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு பெரிய உந்துதலாகவும் இருக்குது. நீங்கள் சொல்லும்பொழுது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தையும் அது கொடுக்குது. அதுக்கு காரணம் எல்லாமே நீங்கள் தான். நாங்கள் இப்போ வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். உங்களுடைய ஒத்துழைப்பு தான் எங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகிறதும் உங்களுடைய ஒத்துழைப்பு தான். நீங்கள் எப்பவுமே எங்கள் கூட இப்படி பயணிச்சுக்கிட்டே இருக்கணுன்றது தான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். குரூப்பில் இருக்கிறவங்க யாரும் தயவுசெய்து லெஃப்ட் ஆகாதீங்க. அடிக்கடி நிறைய மெசேஜஸ் வருதுன்னா இமிடியேட்டாக பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தேவைன்றதை படிச்சுட்டு நீங்கள் டெலீட் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். தெரியுது, எனக்கும் புரியுது. நிறைய வரும்பொழுது ஃபோன் ஹேங் ஆகிடும்னு நீங்கள் ஒரு பயப்படலாம். உண்மை தான் அது. ஏன்னா ஒருத்தர் மட்டும் இந்த குரூப்பில் மட்டும் இல்லை, நிறைய பேர் நிறைய குரூப்ஸ்லையும் இருப்பாங்க, அதுலேருந்தும் மெசேஜ் வந்துக்கிட்டு இருக்கும். அது எல்லாமே எங்களுக்கு புரியுது. ஆனால் தயவுசெய்து யாரும் லெஃப்ட் ஆகாதீங்க. இது எங்களுடைய தாழ்மையான கவிநிலவு குரூப்பில் இருக்கிற எல்லாருக்கும் இது ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஓகேவா? அடுத்தது என்னென்னா, நம்ம கவிநிலவில் அட்வர்டைஸ்மெண்ட்டு நாங்கள் கொடுக்குறோம். அட்வர்டைஸ்மெண்ட்டு நீங்களும் கொடுக்கலாம். உங்களோட தொழிலை பற்றி எங்கள்கிட்ட அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யாராவதுனால கூட நீங்கள் தாராளமாக எங்களுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம். அது எப்படின்னா, வாரத்துக்கு 7 நாள். ஆனால் நீங்கள் 5 நாள் மட்டும் பே பண்ணால் போதும். ஒரு நாளைக்கு 200 ரூபா. 5 நாள் மட்டும் பே பண்ணால் போதும். உங்களுக்கு 7 நாளும் நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுவோம் உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட். அது எப்படின்னா, காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் எங்களுடைய ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொருத்தர் ஆர்ஜே பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒவ்வொரு ப்ரோக்ராம் அது டிஃப்ரெண்ட்டான ப்ரோக்ராம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பாடல்கள் அவங்க எல்லாம் போட்டுட்ருக்குறாங்க. நீங்கள் எல்லாமே அதை கேட்டுட்ருங்க. எங்களுக்கு உங்களுடைய ஃபீட்பேக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? நீங்களும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம். விருப்பப்படுறவங்க எங்ககிட்ட நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம். வெறும் உங்களுக்கு வாரத்தில் 5 நாள் இப்போ ஒரு ஆஃபராக நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். அது எப்பவுமே இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ மட்டும்தான் அந்த ஆஃபர். 5 நாள் நீங்கள் பே பண்ணிங்கன்னா 7 நாளும் நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது மாற்றங்கள் வரும். அது நாங்கள் ஃப்யூச்சரில் சொல்கிறோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ விருப்பப்படுறவங்க நீங்கள் இமிடியேட்டாக எங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கலாம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களோட பயணிக்கிறதுலையும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எங்களுடைய குரூப்பில் இருக்கும் பொழுது. உங்களை எல்லாரையும் மறுபடியும் நாங்கள் வரவேற்கிறோம். எங்களுடைய ஆர்ஜே மூலியமாகவும், எங்களுடைய எம்டி மாணிக்கம் சார் அவர்கள் மூலியமாகவும், எங்களுடைய தொகுப்பாளர், பொறுப்பாளர் எல்லாருடைய மூலியமாகவும் உங்களை நாங்கள் மறுபடியும் வருக என்று எங்களுடைய கவிநிலவு சார்பாக எங்கள் குரூப்புக்கு உங்களை நாங்கள் அழைக்கிறோம். உங்களுடைய மேலான கருத்துக்களும் உங்களுடைய சிந்தனைகளையும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நீங்கள் எங்களுக்கு சேட்டில் கூட சொல்லலாம், இல்லை ஃபோன் பண்ணி கூட நீங்கள் சொல்லலாம். தயவுசெய்து மறக்காமல் சொல்லுங்கள். ஓகேவா? மீண்டும் உங்களை விரைவில் சந்திக்கிறேன் உறவுகளே. நன்றி, வணக்கம்.